ஸ்ரீ தேவி பாகவதம் 181 பகுதி. சக்தியை அறியாத சிரிப்பு. ஜனமேஜயனே, இதுவரை நான் சூரிய வம்சத்து அரசர்களை பற்றி கூறினேன். இனி சந்திர வம்சத்து அரசர்களை பற்றி கூறுகிறேன். மன்னா, தேவி பக்தனுக்கு எந்த ரகசியத்தையும் கூறலாம். எந்த நாளில் பராசக்தி, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்ற 3 சக்திகளையும் சிவபெருமானிடமும் விஷ்ணுமூர்த்தியிடமும் பிரம்மதேவரிடமும் ஒப்படைத்தாளோ அப்போதிலிருந்து மும்மூர்த்திகளும் முத்தொழில்களையும் செய்து வருகின்றனர். அப்போது காலகலர் என்ற அசுரர்கள் உலகையும் வெற்றி கொள்வதற்கான வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து பெற்றுவிட்டனர். கைலாயத்தையும் வைகுந்தத்தையும் முற்றுகையிட்டு போரிட்டனர். 60,000 ஆண்டுகள் ருத்ரமூர்த்தியும் திருமாலும் போர் புரிந்து அவர்களை வென்றனர். வென்ற பின் தமது சக்திகளை மதிக்காது தமது பலத்தாலேயே அசுரர்களை வென்றோம் என்றனர். அதனால் அவர்களுடைய சக்திகள் சிரித்துவிட்டு இருவரும் அவர்களின் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டனர். அதனால் அவர்கள் இருவரும் தமது பலத்தை இழந்து விட்டனர். அதனால் பிரம்மதேவர் அத்தொழில்களை தேவியின் அருளால் செய்து வந்தார். பிறகு அவர் தனது புத்திரர்களான மனு முதலியோரையும் ஜனகர் முதலான முனிவர்களையும் அழைத்து, புத்திரர்களே, ஹரிஹரருடைய தொழில்களையும் இப்போது நானே செய்ய வேண்டியுள்ளது. அதனால் என்னால் தவம் செய்ய முடியவில்லை. விஷ்ணுமூர்த்தியும் ருத்ரமூர்த்தியும் பராசக்தியின் கோபத்தால் தமது சக்திகளை இழந்து விட்டார்கள். அதனால் ருத்ரருக்கும் விஷ்ணுவுக்கும் இழந்த சக்திகளை பெற்று கொடுப்பதற்காக தவம் செய்யுங்கள். அதனால் உங்களுக்கு பெயரும் புகழும் உண்டாகும் என்றார். உடனே அவர்கள் தபோவனத்திற்கு சென்று தேவியை வழிபாடு செய்து தவமிருந்தனர். 181 பகுதி நிறைவடைந்தது.